வணக்கம். முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு இணைந்து கணவாய் பகுதிகள் மற்றும் கடலோர காற்று பகுதிகள் குறித்த காற்று பற்றிய அறிவிப்பும் இணைந்தது. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 16 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் குமரி முனையை தொட்டுக்கொண்டு இலங்கையோட புத்தளம் மற்றும் தலைமன்னார் பகுதியை நோக்கி காற்று பயணிக்கிறது. ராமேஸ்வரம் பகுதிக்கோ கோடியக்கரை முனைக்கோ இப்பொழுது காற்றோட போக்கு இல்லை. ஆனால் மதியம் 2:30 மணிக்கு மேல் மாலையில் இந்த காற்றோட வழித்தடம் குமரி முனை தொட்டு தூத்துக்குடி ராதாபுரம் கடலோரம் தொட்டுக்கொண்டு ராமேஸ்வரத்தோட பகுதி வழியாக கோடியக்கரை முனை தொட்டு வடகடலோரம் பயணிக்கும். இந்த பயணிக்கும் காற்று மன்னார் வளைகுடாவிலே அச்சுறுத்தும் காற்றை இன்றைக்கு மாலை கொடுக்கும். ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்கும். தமிழ்நாட்டின் கரையில் அச்சுறுத்தும் காற்று அல்ல, மழையை ஏற்படுத்தக்கூடிய குளிர்விக்கும் காற்றாக இருக்கும். இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் அந்தமான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் நோக்கி நெருங்க போகிற காரணத்தினாலே 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட திசை தமிழ்நாட்டின் கரையை நோக்கி மெல்ல திரும்பும். அதாவது இலங்கையை நோக்கி கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று, அதாவது குமரி முனை தொட்டு புத்தளம் மற்றும் தலைமன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை மற்றும் குமரி முனை மற்றும் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு ராமேஸ்வரம் தொட்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் வரக்கூடிய 19ஆம் தேதி. இதனால் தொடர்ந்து மன்னார் வளைகுடாவிலே அச்சுறுத்தும் காற்று, குமரி கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கும். படிப்படியாக நாளை 17ஆம் தேதியிலிருந்து மறுதினம் 18ஆம் தேதியிலிருந்து எடை மிகுந்த விசை படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக அமையும். இன்றைக்கு ஒரு நாள் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல், அது மன்னார் வளைகுடாவிலே. நாளை விசை படகுக்கு அச்சுறுத்தல். 18, 19ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு செல்ல தடை விதிக்கும் அளவிற்கு மன்னார் வளைகுடா பாக் ஜலசிந்தி பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கும் அளவிற்கு காற்று அச்சுறுத்தல் இருக்கும். இது வரக்கூடிய 20, 21ஆம் தேதி மேலும் நெருங்கி தமிழ்நாட்டின் வடகடலோரம் தொட்டுக்கொண்டு வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் 20ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் காற்று பகுதிகளாம் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் மைசூரில் இருந்து பெங்களூர் வழியாக வேலூர் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று எல்லாம் வலுப்பெறும். காற்று வலுப்பெற்றாலும் அது குளிர்விக்கும் காற்றாக இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்திவிட்டு, அதாவது தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரப்படுத்திவிட்டு 19, 20ஆம் தேதி எல்லாம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு காற்றுடன் கூடிய சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை பரவலாக கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு மாற்றப் போகிறது. அதே நேரத்தில் ஒட்டு மொத்தம் வரக்கூடிய 20, 21, 22, 23 என்ற அனைத்து நாட்களுமே வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் வங்கக்கடலிலே மீன்பிடிப்பதற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இப்போது நீடித்து கொண்டிருக்கூடிய இருவேறு காற்று சுழற்சி ஒன்றிணைந்து ஆந்திர கரையை அடைந்து பிறகு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா வழியாக அரபிக்கடலை அடைந்து அரபிக்கடல் மீனவர்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலும் அரபிக்கடல் மீனவர்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு அது தீவிரமடைந்து அரபிக்கடலில் மேற்கு நோக்கி 21, 22 அரபிக்கடலிலும் தீவிர காற்றை கொடுத்து கொண்டு மீனவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கும் வகையில் முக்கடலிலும் 20ஆம் தேதியிலிருந்து அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து தடை விதிக்கும் காற்றை ஏற்படுத்தி கொண்டு ஓமன் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நிகழ்வு அரபிக்கடலில் வலுவான காற்றை 23, 24 கடும் காற்றாக மாறி அரபிக்கடல் மீனவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்து, அதனைத் தொடர்ந்து வங்கக்கடல் மீனவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதித்து இந்த மாத 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடலிலே மீன்பிடிப்பதற்கு முக்கடலிலும் தடை ஏற்படுத்தி கொண்டு நிகழ்வுகள் மழைப்பொழிவையும் காற்றையும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆக மீனவர்களுக்கு 2 நாள் மட்டுமே ஒரு வாய்ப்பு.
இன்றைக்கு எடை குறைந்த படகு மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று. நாளை விசைப்படகுக்கு மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று. நாளைய மறுதினத்திலிருந்து வலுப்பெறும் காற்று மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி. 19ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த வங்கக்கடலில், 20ஆம் தேதியிலிருந்து அரபிக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று. 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு அரபிக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், பாக் ஜலசந்தி, ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதி எல்லாமே கடல் முழுவதுமே அச்சுறுத்தும் காற்று பயணிக்கும் என்பதனால மீன்பிடித்தலுக்கு தடை விதித்து மீன்பிடி தொழிலுக்கு பதில் மீன்பிடி வலைகளையும் படகுகளையும் பழுது நீக்கும் பணியில் ஏற்பட்டிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இலங்கைக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தொடர்ந்து மழை தான். நேற்றைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது, இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடைய போகிறது. 17, 18 கனமழையாக போகிறது. இலங்கைக்கு நெருக்கமாக காற்று சுழற்சி வந்து அந்தமான் காற்று சுழற்சியும் இலங்கைக்கு அருகில் கூடிய காற்று சுழற்சி ஒன்றிணையும் என்பதனால மழைப்பொழிவு இலங்கையில் பரவலாக போகிறது. 17, 18, 19 தொடர்ந்து இலங்கைக்கு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழை போல சாரல் மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்கும். பொதுவாக காலி, கோட்டை, கொழும்பு பகுதிகளுக்கு மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். இந்த ஆண்டு புத்தளம் மற்றும் தலைமன்னார் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சாரலாக கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமைய போகிறது. ஒட்டுமொத்தம் இலங்கைக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு அருகே வந்து அமையும். இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரம் வலுவான கடல் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம் பயணிக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து காற்று சுழற்சிகள் வங்கக்கடலில் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலங்கள் நோக்கி நகர்ந்தாலும் தொடக்கம் அது வங்கக்கடலின் தெற்கு பகுதியிலேயோ அல்லது இலங்கைக்கு நெருக்கமாகவோ ஒரு காற்று சுழற்சியின் ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த ஆண்டு 2025 கோடை மழையும் பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வகையில் தான் 2025 அமையும். கடந்த ஆண்டு தொடங்கிய மழையை இன்னும் இலங்கையில் காயவிடவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை. பல இடங்களிலே பாதிக்கும் மழைப்பொழிவாகவே இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த நிலை தொடர இருக்கிறது. மழைநீரை சேகரியுங்கள். மழைநீர் சேகரிப்பு அமைப்பை 10% பரப்பிலே அமைத்துக் கொண்டு கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முயற்சி மேற்கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை இதைவிட கூடுதலாக இருக்கும். சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் இலங்கைக்கு 2026 ஜனவரி பிப்ரவரியிலும் 2025 பருவமழை தொடரும். ஆகவே இந்த ஆண்டை விட கூடுதல் மழை 2025 வடகிழக்கு பருவமழையும் குளிர்கால மழைப்பொழிவும் இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய வேளாண் பணியை திட்டமிட்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.